குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக் டர்ம் 1 புக்ல இருந்து யூனிட் 4 மை ஃபன் டைம் இந்த லெசனை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் டு யூ லைக் டு டூ? ரைட் யுவர் ஆன்சர். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, டு யூ லைக் டு ஸ்விம் இன் த பாண்ட்? குளத்துல நீச்சல் அடிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும்னா எஸ் ஐ லைக் டு ஸ்விம் இன் த பாண்ட் டிக் பண்ணுங்க. பிடிக்கும்னா நோ ஐ டோன்ட் லைக் டு ஸ்விம் இன் த பாண்ட்ன்றதை டிக் பண்ணுங்க. நான் வந்து நோ ஐ டோன்ட் லைக் டு ஸ்விம் இன் த பாண்ட்ன்றதை டிக் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், டு யூ லைக் டு க்ரோ பிளான்ட்ஸ்? செடி வளர்க்கறது உங்களுக்கு பிடிக்குமா? எஸ், எல்லாருக்குமே செடி வளர்க்கறது பிடிக்கும் தானே? எஸ், ஐ லைக் டு க்ரோ பிளான்ட்ஸ். டு யூ லைக் டு பிளே வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ்? உங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாட உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா எஸ், எல்லாருக்கும் விளையாட பிடிக்கும் தானே? ஸோ எஸ், ஐ லைக் டு பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், டு யூ லைக் டு கேட்ச் ஃபிஷ்? மீன் பிடிக்க உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்குறாங்க. மீன் பிடிக்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க எஸ் ஐ லைக் டு கேட்ச் ஃபிஷ்ன்னு போடுங்க. எனக்கு வந்து பிடிக்காது, ஸோ நான் என்ன பண்றேன், நோ ஐ டோன்ட் லைக் டு கேட்ச் ஃபிஷ்ன்னு போடுறேன். அடுத்து பாருங்க, டு யூ லைக் டு சீவ் கிளாத்ஸ்? துணி தைக்க உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிடிக்கும்னா எஸ் ஐ லைக் டு ஸ்வீவ் கிளாத்ஸ்ன்னு எழுதுங்க. இல்ல பிடிக்காது அப்படின்னா நோ ஐ டோன்ட் லைக் டு ஸ்வீவ் கிளாத்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருக்க பிக்சர்ஸுக்கு எந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம டிக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பாப்பா வந்து கார்டனிங், அதாவது செடிக்கு வந்து தண்ணி ஊத்துறாங்க. இது வந்து கார்டனிங் இல்லையா? ஸோ இதை வச்சு இங்க எந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட். மரியா வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ். கார்டனிங் இஸ் அர் ஹாபி, இதுதான் கரெக்ட். இங்க வந்து சைக்கிளிங் ஸ்விமிங்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வராது. கார்டனிங் அப்படின்றதான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இவன் வந்து பாட்டு பாடுறான் இல்லையா? ஸோ பாட்டு பாடுறது எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த வேர்டு ரிலேட்டடான வேர்டு எங்க இருக்குன்னு பார்த்தாலே நம்ம சென்டென்ஸ் எடுத்துடலாம். இப்போ இந்த வேர்டு இங்க இருக்கு இல்லையா? ஹி சிங்ஸ் வெல். சிங்கிங் இஸ் ஹாபி. அவன் வந்து நல்லா பாட்டு பாடுறான். பாட்டு பாடுறது நம்மளுடைய ஹாபின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ். அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். இங்க இந்த கேர்ள் வந்து பேப்பர் படிக்கிறாங்க. அப்போ அதுக்கான சென்டென்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. வனிதா ரீட்ஸ் ஏ நியூஸ் பேப்பர். ரீடிங் இஸ் ஹர் ஹாபின்றதான் கரெக்ட் ஒன். இங்க இந்த கேர்ள் வந்து டான்ஸ் ஆடுறான். ராணி வாண்ட்ஸ் டு பி a dancer. டான்சிங் இஸ் ஹர் ஹாபின்றதான் இந்த இடத்துல கரெக்டான சென்டென்ஸ். நெக்ஸ்ட் இந்த பேசேஜ் படிக்கலாம். படிச்சுட்டு கீழே இருக்க क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணலாம். ஐ எம் நிலா. ஐ வாட்டர் மை பிளான்ட்ஸ் இன் மை ஃப்ரீ டைம். நான் வந்து நிலா. நான் வந்து என்னோட ஃப்ரீ டைம்ல வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்துவேன். ஐ டாக் டு மை பிளான்ட்ஸ் எவ்ரி டே. நான் செடிகளோட தினமும் பேசுவேன். ஐ லைக் டு பி இன் த கார்டன். நான் எனக்கு கார்டன்ல இருக்கிறது தான் பிடிக்கும். கார்டனிங் இஸ் மை ஹாபி. கார்டனிங் தான் என்னோட ஹாபி அப்படின்னு இந்த பாப்பா சொல்றாங்க. இப்போ இங்க இவன் என்ன சொல்றானா, ஐ எம் சஞ்சு. ஐ லைக் டு ரைட் மை சைக்கிள். என் பேரு சஞ்சு. நான் வந்து சைக்கிள் ஓட்டுறது எனக்கு பிடிக்கும். எவ்ரி டே ஐ ரைட் மை சைக்கிள் இன் த பார்க். பார்க்ல நான் தினமும் போய் சைக்கிள் ஓட்டுவேன். மை ஃப்ரெண்ட் ராஜா ஆல்சோ ஜாயின்ஸ் மீ. என் ஃப்ரெண்ட் ராஜாவும் என் கூட சேர்ந்து சைக்கிள் ஓட்டுவான். சைக்கிளிங் இஸ் மை ஹாபி. சைக்கிளிங் தான் என்னோட ஹாபி அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற பாய் வந்து ராஜா. இவன் என்ன சொல்றான்னு பாருங்க. ஐ எம் ராஜா. ஐ ஹாவ் எ கேமரா. நான் வந்து ராஜா. என்கிட்ட ஒரு கேமரா இருக்கு. ஐ லைக் டு டேக் போட்டோஸ். எனக்கு போட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ டேக் பிக்சர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் வாட்டர் பாடிஸ். நான் வந்து பிக்சர்ஸ் எடுப்பேன். அதாவது அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பிளான்ட்ஸ், செடிகளையும் அப்புறம் நீர்நிலைகளை போட்டோ எடுப்பேன்னு சொல்றான். போட்டோகிராஃபி இஸ் மை ஹாபி. போட்டோ எடுக்கிறதா என்னோட ஹாபி அப்படின்னு இந்த ராஜா சொல்றான். இப்போ क्वेश्चंस என்னன்னு பார்க்கலாமா? வாட் டஸ் நிலா டூ இன் அ ஃப்ரீ டைம்? நிலா வந்து ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவா? நிலா வந்து கார்டனிங் பண்ணுவா இல்லையா? செடிகளை வளர்ப்பா. கார்டனிங். வாட் இஸ் நிலாஸ் எவ்ரிடே ஆக்டிவிட்டி? நிலா வந்து தினமும் என்ன பண்ணுவா அப்படின்னா டாக்கிங் டு பிளான்ட்ஸ். தினமும் செடிங்களோட போய் பேசுறதா அவருடைய வேலை இல்லையா? தேர்ட் ஒன்று, வாட் இஸ் சஞ்சுஸ் ஹாபி? சஞ்சுவோட ஹாபி என்ன? சஞ்சு வந்து சைக்கிள் ஓட்டுறது அவனோட ஹாபி. சைக்கிளிங். ஹூ ஜாயின்ஸ் சஞ்சு இன் சைக்கிளிங்? சைக்கிள் ஓட்டும்போது யார் அவன் கூட வந்து சேர்ந்துப்பான்னா அவனுடைய ஃப்ரெண்ட். இஸ் ஃப்ரெண்ட். வாட் பிக்சர் டஸ் ராஜா நாட் டேக்? ராஜா வந்து என்ன பிக்சர் எடுக்க மாட்டான் அப்படின்னா போட்டோ எடுக்க மாட்டான். அவன் வந்து அனிமல், பிளான்ட், அப்புறம் வந்து வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகள்லாம் போட்டோ எடுப்பான்னு சொன்னாங்க. ஆனா பீப்புள் வந்து அவன் சொல்லலை இல்லையா? அப்போ பீப்புளை வந்து அவன் வந்து போட்டோ எடுக்க மாட்டான். அதனால பீப்புள் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. இங்க இடத்துல ஒரு பேசேஜ் இருக்கு. இந்த பேசேஜை ரீட் பண்ணிட்டு क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணலாம். வாணி லைக் கார்டனிங். வாணிக்கு வந்து கார்டனிங் பண்றது பிடிக்கும். ஷி லைக்ஸ் த கிரீன் கிராஸ், கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். அவளுக்கு வந்து பச்சையா இருக்கிற அந்த புல்தரை, கலர்ஃபுல்லா இருக்க ஃப்ளவர்ஸ், அப்புறம் பிளான்ட்ஸ், செடிகள்லாம் பிடிக்கும். ஷி ஹாஸ் பிளான்டட் ரெட், எல்லோ அண்ட் ஒயிட் ரோசஸ் இன் ஹர் கார்டன். அவ வந்து செடிகளை, அதாவது ரெட் ரோஸ், எல்லோ ரோஸ், ஒயிட் ரோஸ் எல்லாம் அவ செடியா அவ தோட்டத்துல நட்டு வச்சிருக்கா. பட் ஷி டஸ் நாட் பிளக் எனி ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் த பிளான்ட்ஸ். ஆனா அவ செடியில இருந்து எந்த பூக்களையுமே அவ பறிக்க மாட்டாளாம். She has also planted guava, mango and neem trees. அவ தோட்டத்துல அந்த கொய்யாக்கா, மாங்காய், அப்புறம் வந்து வேப்ப மரங்களையும் நட்டு வச்சிருக்கா. In the evening, she spends time with her family in the garden. ஈவினிங்ல மாலை பொழுதுல அவருடைய ஃபேமிலியோட அவருடைய நேரத்தை அந்த தோட்டத்துல கழிப்பா. She likes to take care of the plants. அந்த செடிகள்லாம் பாத்துக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். Gardening makes her happy and joyful. கார்டனிங் தோட்டத்தை பாதுகாக்கிறதா அவளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? क्वेश्चन பார்க்கலாமா? What is Vani's hobby? வாணியோட ஹாபி என்ன? Vani's hobby is gardening. What do we find in Vani's garden?
வாணியோட கார்டன்ல நாம என்னெல்லாம் பார்க்கலாம் அதை வந்து டிக் பண்ண சொல்றாங்க. இங்க வந்து 2 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட், எல்லோ அண்ட் ஒயிட் ரோசஸ் பிளான்ஸ், ஒயிட் ரோஸ் பிளான்ஸ். நெக்ஸ்ட் வந்து கோவா, மேங்கோ அண்ட் நீம் ட்ரீஸ். ரெண்டுமே தான் இருக்கு இல்லையா அவர் கார்டன்ல. ஸோ 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று, when does our family spend time in the garden? எப்போ அவளுடைய ஃபேமிலி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கார்டனில்? இந்த ஈவினிங், மாலை நேரத்தில். அதனால இந்த ஈவினிங். does she pluck the flowers from the garden? அவள் வந்து செடிகள்ல இருந்து அந்த பூவை பறிப்பாளான்னு கேட்குறாங்க. பூ பறிப்பாளாவ? பறிக்க மாட்டான். no, she does not pluck the flowers. நெக்ஸ்ட் ஒன்று, ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு. ஹாப்பிக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஹாப்பியோட ஆப்போசிட் வேர்டு சேட். Listen to the story and read it. Trip to my grandparents' village. இது ஒரு ஸ்டோரி, அதாவது தினமும் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வைப்போம் இல்லையா, டைரியில வந்து நோட் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஸ்டோரி. சரிங்களா? இப்போ 10th ஏப்ரல் அன்னைக்கு என்ன நடந்தது? ஐ பேக்டு மை கிளாத்ஸ் அண்ட் டேப். என்னோட துணிகளையும் என்னோட டேபையும் பேக் பண்ணி வச்சேன். 11th ஏப்ரல் வந்து ஐ டிராவல்டு பை பஸ். ஐ சா மெனி ட்ரீஸ். ஐ சா பேடி ஃபீல்ட். த வில்லேஜ் வாஸ் கிரீன் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷன். நான் வந்து பஸ்ல டிராவல் பண்ணேன். ஐ சா மெனி ட்ரீஸ். நான் நிறைய மரங்களை பார்த்தேன். ஐ சா பேடி ஃபீல்டு, அதாவது நெல் வயலை பார்த்தேன். த வில்லேஜ் வாஸ் கிரீன் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷன். அந்த கிராமமே நல்லா பசுமையா இருந்தது, மாசுபாடு இல்லாமல் இருந்தது. ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷன்னா எந்த வந்து மாசுபாடும் இல்லாமல் இருந்தது அப்படின்றாங்க. இது வந்து 11th ஏப்ரல் நடந்ததா. ஸோ இதை வந்து அவன் வந்து டைரியில் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வரான். இப்போ 12th ஏப்ரல் என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. ஐ வெண்ட் ஃபார் எ மார்னிங் வாக். 12th ஏப்ரல் அன்னைக்கு காலைல மார்னிங் வாக் போனானா. ஐ ஃபெல்ட் த கூல் ப்ரீஸ். எனக்கு வந்து அந்த சில்லுன்னு ஒரு காற்று வீசுது, நல்லா இருந்தது. ஐ ஹியர் த சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ். காலையில் அந்த மார்னிங்ல வந்து அந்த பேர்ட்ஸ் சவுண்ட் எல்லாம் கேட்கும் இல்லையா, அந்த பேர்ட்ஸ் சவுண்ட் எல்லாம் கேட்டானா. தென் ஐ விசிட்டட் த ஃபீல்டு. வயலுக்கு வந்து விசிட் பண்ணேன். ஃபார்மர்ஸ் வியர் ஹார்வெஸ்டிங் அண்ட் த்ரெஷிங் த பேடிஸ். நெல் வந்து அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் அதை தூற்றிட்டு இருந்தாங்க. த்ரெஷிங் த பேடி. ஐ ஹர்ட் த சாங் ஆஃப் குக்கு. அங்க வந்து குயிலோட சத்தம் கேட்டது. ஐ மெட் பாவை அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அமீர், பீட்டர் அண்ட் உமையால். அங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பாவையும் அவருடைய ஃப்ரெண்ட் அமீரையும் பீட்டர், உமையால் எல்லாரையும் நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 13th ஏப்ரல் என்ன நடந்தது சொல்றாங்கன்னா. ஐ விசிட்டட் த வில்லேஜ் பாண்ட் அண்ட் ரிவர். நான் வந்து வில்லேஜ்ல வந்து குளத்தையும் ஆறுகளையும் போய் பார்த்தேன். ஐ சா மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம்மிங். அங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீச்சல் அடிக்கிறதையும் பார்த்தேன். த ரிவர் வாஸ் சோ கிளீன். அந்த ஆறு வந்து ரொம்ப சுத்தமா இருந்தது, கிளீனா இருந்தது. ஐ குட் see the pebbles and colorful fish in the river bed. அந்த pebbles அந்த கூழாங்கற்கள், அப்புறம் வந்து கலர்ஃபுல் ஃபிஷ், அந்த கரையோரம், ஆற்றங்கரையோரம் இருந்ததெல்லாம் வந்து என்னால பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்றான். வந்து அவன் என்ன சொல்றான்னா, அந்த ரிவர் வந்து ரொம்ப கிளீனா இருந்தது, சுத்தமா இருந்தது அப்படின்னு சொல்ல வரான். சரிங்களா? நெக்ஸ்ட் 14th ஏப்ரல் என்ன நடந்ததுன்னு சொல்றான் பாருங்க. ஐ ஹேட் குட் ஃபன் வித்தவுட் டிவி அண்ட் வீடியோ கேம்ஸ் இன் த வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல டிவி இல்லாம, வீடியோ கேம் இல்லாமயே நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். ஐ கேம் பேக் டு மை சிட்டி. நான் திரும்ப என்னுடைய சிட்டிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் ஒன்று, ரைட் யுவர் டைரி. உங்களுடைய டைரியை எழுத சொல்றாங்க. இப்போ இங்க வந்து நாம நம்மளுடைய டைரியை எழுத போறோம். ஒரு டேட் போட்டுக்கோங்க. நீங்க எங்கெல்லாம் டிராவல் பண்ணீங்களோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த டேட் போட்டு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத எழுதுங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த மே மந்த் லீவ்ல நம்ம டூர் போயிருப்போம் இல்லையா, டூர் போயிருப்போம் இல்லை வில்லேஜ்ல வந்து அப்பா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருப்போம், ஏதாவது ஒரு இடத்துக்கு கண்டிப்பா போய் வந்திருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டேட் போட்டு அங்க என்ன இருந்தது, என்ன பார்த்தீங்க அப்படின்றது மட்டும் எழுதுங்க. இப்போ 13 மே இதுல வந்து ஐ பேக்டு மை திங்ஸ் அண்ட் கிளாத்ஸ். நான் என் துணிகளாம் எடுத்து வச்சேன். 14th வந்து ஐ டிராவல்டு பை பஸ். ஐ சா மெனி ட்ரீஸ். நிறைய மரங்கள்லாம் பார்த்தேன். 15th ஐ விசிட்டட் த ஜூ. ஐ சா மெனி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஜூக்கு போனேன், அங்க நிறைய பேர்ட்ஸையும் அனிமல்ஸையும் பார்த்தேன். 16th ஐ டிராவல்டு பை ட்ரெயின். ட்ரெயின்ல டிராவல் பண்ணேன். ஐ விசிட்டட் மை அங்கிள்ஸ் பிளேஸ். நான் என்னுடைய அங்கிள்ஸ் வீட்டுக்கு போனேன். இட் இஸ் சிட்டி, அது ஒரு சிட்டி. இட் ஹாஸ் மெனி பில்டிங். அங்க நிறைய பில்டிங்ஸ் இருந்தது. ஐ சா மெனி பில்டிங், இல்லைனா ஐ சா மெனி பில்டிங்ஸ்னு எழுதிக்குவாங்க. அங்க நிறைய பில்டிங்ஸை நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு டேட்டு போட்டு அந்த நாளில் என்ன நடந்தது அப்படின்றத நீங்க எழுதுங்க உங்களுடைய டைரியை. ஓகேங்களா? இந்த இடத்துல சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிட்டிக்கு எந்த சென்டென்ஸ் எல்லாம் ரிலேட்டடா இருக்கும், வில்லேஜுக்கு எந்த சென்டென்ஸ் எல்லாம் ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு நம்ம பிரிச்சு எழுத போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, there is heavy traffic, a lot of noise. ரொம்ப டிராஃபிக் இருக்கும், ரொம்ப சத்தமா இருக்கும். இது வந்து வில்லேஜுக்கு செட் ஆகுமா? இல்ல, சிட்டிக்கு தான் வரும் இல்லையா. இந்த ஃபார்மர் ஒர்க் இன் த ஃபீல்டு, இது வந்து ஃபார்மர்ஸ் வந்து வில்லேஜ். சில்ட்ரன் பிளே வீடியோ கேம்ஸ். சில்ட்ரன்ஸ் எல்லாம் வீடியோ கேம் விளையாடுறாங்கன்னா இதுவும் சிட்டி. சில்ட்ரன் பிளே இன் த பாண்ட். குழந்தைங்க வந்து குளத்துல குளிக்கிறது வந்து விளையாடுறது வந்து வில்லேஜ். இட் ஹாஸ் மெனி ட்ரீஸ். நிறைய மரங்கள் இருக்கு அப்படின்னா அது வில்லேஜ். இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிராஃபிக், நாய்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன். இதுவும் வந்து வில்லேஜ். இட் ஹாஸ் மெனி பில்டிங்ஸ். நிறைய பில்டிங் இருக்குன்னா அது சிட்டி. சில்ட்ரன் பிளே ஹைட் அண்ட் சீக் அண்டர் த ட்ரீ. மரத்துக்கிட்ட வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க, கண்ணாமூச்சி ஆடுறாங்க அப்படின்னா இது வந்து வில்லேஜ். ஸோ இதை வந்து நம்ம வில்லேஜுக்கு தனியா சிட்டிக்கு தனியா என்னென்ன சென்டென்ஸ் எல்லாம் வில்லேஜுக்கு வரும், எந்தெந்த சென்டென்ஸ் எல்லாம் சிட்டிக்கு வரும்னு பிரிச்சு விடுவோம். ஓகேங்களா? இப்போ சிட்டி பாருங்க. இட் ஹாஸ் மெனி பில்டிங்ஸ், தேர் இஸ் ஹெவி டிராஃபிக் அண்ட் லாட் ஆஃப் நாய்ஸ். சில்ட்ரன் பிளே வீடியோ கேம்ஸ்.
இப்போ வில்லேஜுக்கு என்ன சென்டென்ஸ் வரும் பாருங்க. இட் ஹாஸ் மெனி ட்ரீஸ், இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிராஃபிக், நாய்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன், children play hide and seek under the tree, children play in the pond, the farmers work in the வில்லேஜுக்கு ரிலேட்டடான சென்டென்ஸ். வாட் டிட் சந்தோஷ் டூ ஆன் 11th and 13th April? ரைட் இட் இன் த ஸ்பேஸ் கிவன். சந்தோஷோட டைரி நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 11th 12th 13th 14th எல்லாம் இருந்தது இல்லையா டைரியில. அதில் 11th என்ன பண்ணா, 13th என்ன பண்ணா அப்படின்றது நம்ம இங்க எடுத்துடுறோம். 11th, I traveled by bus, I saw many trees, I saw paddy field, the village was green and free from pollution. Next 13th April என்ன நடந்தது? I visited the village pond and the river. I saw my friends swimming. The river was so clean. I could see the pebbles and the colorful fish in the riverbed. நெக்ஸ்ட் மை ஜேர்னல். மை ஜேர்னலில் நம்மளுடைய டெய்லி ரொட்டீனை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த பாயோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னு இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் என்ன, நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து என்னென்ன பண்ணுவோம், என்ன டைமுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். சரிங்களா, எழுதலாமா? ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் எழுதிக்கோங்க. ஐ எம் உங்கள் நேமு. ஐ வேக் அப் அட் 6 AM. ஐ ப்ரஷ் மை டீத் அட் 6:15 AM. ஐ டேக் எ பாத் அட் 6:30 AM. ஐ வியர் மை கிளாத்ஸ் at 7 AM. I wear my clothes. Yes, wear my clothes at 7 AM. I eat my breakfast at 8 AM. I go to school on time at 8:30 AM. I read in school every day. I play with my friends in the evening. I do my homework. I go to bed at 9 PM. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி.